ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மட்டன் தம் பிரியாணி. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவை வச்சு சீல் பண்ணி தம் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தம் பண்ணி இப்போது ஒரு குக்கரில் கிட்டத்தட்ட 1/2 கிலோ மட்டன் நான் இங்கே வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கிலோ மட்டனில் பாதியை நான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுக்கலாம். இப்போது இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2-3 பல் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மட்டன் வெந்துச்சு அப்படின்னா அதுவே தண்ணி நிறையா ரிலீஸ் பண்ணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு குக்கரை மூடி இப்போ நம்ம குக் பண்ணலாம். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. எந்தளவு தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பட்டனை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மட்டனுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் நெய். ஸோ இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட பிரியாணிக்கு தாளிக்கிற ஐட்டமான ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, பட்டை, கல்பாசி, அதே மாதிரி பிரியாணி இலை, கூடவே கொஞ்சமாக கசகசா, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு தரும், சின்ன வெங்காயத்தை விட. குழம்பு, சூப்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். பட் பிரியாணின்னு வந்துட்டாலே பெரிய வெங்காயம் தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்குன 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் அதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வதக்கும் போதே 1 கொத்து புதினா இலைகளையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். நான் இதுக்குன்னு பிரியாணி மசாலா எதுவும் தனியாக செய்ய போகிறதில்ல. இந்த கரம் மசாலா போட்டே இந்த பிரியாணியை செய்யலாம். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதுக்குன்னு பிரியாணி மசாலாலாம் தனியாக ரெடி பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இந்த மாதிரி செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போய் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால பிரியாணி நல்லா உதிரியாகவும் இருக்கும், அதே மாதிரி மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம தம் பண்ண போகிறதுனால மசாலா நல்லா குக் ஆகாமல் நீங்கள் தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சை ஸ்மெல் வரும். அதனால் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நான் வேக வச்ச மட்டனில் பாதி மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே நான் 3 டம்ளர் அரிசி யூஸ் பண்ணதுனால 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். பேலன்ஸ் இல்லை 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண தயிர்லேயே வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தயிரோடு சேர்த்து. அதாவது 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாஸ்மதி அரிசியை நீங்கள் 30 நிமிஷம் கிட்டத்தட்ட ஊற வச்சு குக் பண்ணுறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் தண்ணி நீங்கள் ரொம்ப சேர்த்துனீங்க அப்படின்னா அரிசி குழஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன், 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இது மேலே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி புதினா இலைகளும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலால் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, கலந்து விட வேணாம். இதோட ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி மேலே போட்டுருங்க. இந்த பச்சை மிளகா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக தான். இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல கரெக்டான பிளேட்டை போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட்டான கல்லை தூக்கி வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு குக்கரை ஓப்பன் பண்ணாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான மட்டன் தம் பிரியாணியோட மட்டன் கிரேவி, அதோட முட்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் காம்போ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.